இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் நாளை நாடு முழுவதும் முழு பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெறவிருப்பதாக மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வான்வழி தாக்குதல், முன்னெச்சரிக்கை கருவிகளின் செயல்பாட்டு திறனை மதிப்பிடுதல் போன்ற பல்வேறு பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளதாக தற்போது தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் காவ்யா வழங்கிட கேட்கலாம். காவ்யா, வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. பஹல்காம் தாக்குதல் சம்பவ எதிரொலியாக நாளை நாடு முழுவதும் போர் ஒத்திகையானது நடைபெற இருக்கிறது. இதனையொட்டி தற்போது முன்னேற்பாடுகள் என்பது தீவிரமடைந்திருக்கிறது. ஜம்மு காஷ்மீரில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான பஹல்காமில் கடந்த ஏப்ரல் 22 தீவிரவாத தாக்குதல் நடந்தது. யாரும் எதிர்பார்க்காத விதமாக இந்திய ராணுவ உடையில் வந்த தீவிரவாதிகள் சுற்றுலா பயணிகளை கண்மூடித்தனமாக துப்பாக்கியில் சுடத் தொடங்கினர். இந்த எதிர்பாராத நிகழ்வில் சிக்கி 26 அப்பாவி மக்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த சம்பவம் இந்தியா முழுவதும் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் உலகம் முழுவதிலும் பல்வேறு தலைவர்கள் இந்தியாவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவித்திருந்தனர். தொடர்ந்து இந்த சம்பவத்திற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு முக்கிய அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறது. முதற்கட்டமாக பாகிஸ்தானுடன் தங்களது தொடர்புகளை துண்டித்து வருகிறது. அதன்படி இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்றும், இந்தியாவில் உள்ள பாகிஸ்தான் தூதரகம் அகற்றப்படும் என்றும், பாகிஸ்தானுடன் வர்த்தகம் முற்றிலும் நிறுத்தப்படும் என்றும், இந்தியாவில் இருந்து பாகிஸ்தான் செல்லும் சிந்து நதி தடுக்கப்படும் என்றும் பல்வேறு நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டு வருகிறது. இதன் காரணமாக இரு நாட்டிற்கும் போர் ஏற்படும் சூழல் என்பது தற்போது உருவாகியிருக்கிறது. இது போன்ற ஒரு பதற்றமான சூழ்நிலை காரணமாக இரண்டு நாட்டு எல்லைகளிலும் ராணுவ வீரர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு பிரதமர் மோடி விமானப்படை தளபதி அமர்பிரீத் சிங்கை நேரில் சந்தித்து பேசினார். இந்த தாக்குதல் நடத்துவது தொடர்பாக முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டதாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து மத்திய பாதுகாப்பு பொதுச் செயலாளர் ராஜேஷ்குமார் சிங்கை பிரதமர் மோடி சந்தித்து பேசியுள்ளார். இந்நிலையில் நாளை இந்தியா முழுவதும் பாதுகாப்பு ஒத்திகை நடக்க மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிப்பை வெளியிட்டது. அதன்படி புதன்கிழமை ஒவ்வொரு மாநிலத்திலும் பாதுகாப்பு ஒத்திகை உள்துறை அமைச்சகத்தால் நடத்தப்பட உள்ளது எனவும், இதில் அவசர காலங்களில் மக்களை எப்படி பாதுகாப்பது, குறிப்பிட்ட இடத்திலிருந்து எப்படி வெளியேற்றுவது, தாக்குதல் நடத்தப்பட்டால் எப்படி தற்காத்துக் கொள்வது போன்றவை ஒத்திகை பார்க்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தரைவழி தாக்குதலை தாண்டி வான்வழி தாக்குதலில் இருந்து எப்படி பாதுகாப்பது போன்ற ஒத்திகை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்தியா பதில் தாக்குதலுக்கு தயாராகி வருவதாக இதன் மூலம் தெரிவதாக பல்வேறு விமர்சகர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றனர். இருப்பினும் இரு நாடுகளுக்கு இடையே போர் ஏற்பட்டால் அந்த பாதிப்பு இரு நாடுகளுக்கும் தான் இருக்கும் எனவும், அமைதியை விரும்பும் இந்தியா போன்ற ஒரு நாடாக இந்தியா தற்போது வரை திகழ்ந்து வருவது எனவும் பல்வேறு தரப்பினர் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் தொடர்ந்து நாளை போர் ஒத்திகை பயிற்சி நடக்க உள்ளதை தொடர்ந்து இன்று அதற்கான முன்னேற்பாடுகளானது தீவிரமடைந்து வருகிறது. அதன்படி தமிழ்நாட்டை பொறுத்தவரை திருச்சி, கோவை, சென்னையில் பல்லாவரம், ஆவடி மற்றும் கடற்கரை பகுதிகளில் தற்போது அதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நாளை நடக்க உள்ள இந்த போர் ஒத்திகை நடைபெற உள்ள நிலையில் இன்று ஐநா கவுன்சிலில் பாகிஸ்தானை கடுமையாக கவுன்சில் உறுப்பினர்கள் விமர்சித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதி செய்யற வகையில் 50 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி காவ்யா.